الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تبارك وتعالى واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله مخلصا بها دخل الجنة قيل وما إخلاصها يا رسول الله قال أن تهجره عن محارم الله وقال عليه الصلاة والسلام أيضا إذا أمرتكم بالشيء فأتوا منه ما استطعتم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, தீனை மையப்படுத்தி கூட்டப்பட்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு அல்லாஹுடைய தீனின் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக முன்னுரிமை கொடுத்து இந்த மஸ்ஜிதிலே வந்து உட்கார்ந்து ஈமானுடைய பேச்சுகளை கேட்கவும் அதனை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதோடு தனக்கு எவ்வாறெல்லாம் அதனை மற்றவர்களிடம் பிரச்சாரம் தாவா செய்ய முடியுமோ அந்த தாவாவுடைய நோக்கத்துடன் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சபையில் உள்ள அனைவர்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கபூல் செய். இது போன்ற நற்பணிகளுக்காக, நல்லமல்களுக்காக துனியாவிலும் ஆகிராவிலும் என்னென்ன கைராத்துகள் நலவுகள் கிடைத்திருக்கிறதோ அந்த எல்லா நலவுகளையும் எங்களை பங்குதாரியாக ஆக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஏதோ ஒன்றை தேடித்தான் அவர்கள் பல இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அலைச்சல் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்கள் தேடக்கூடிய விடயம் ஒரே விடயம்தான். அவர்களுடைய நிறங்களும் ஒளிகளும் துனியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தகமைகளும் வித்தியாசமாக இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு ஒரே விடயத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக. எதனை அவர்கள் தேடுகிறார்கள் என்றால் வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறார்கள். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறான்.
ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறான். ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் நிம்மதியை தேடித்தான் அவளும் அழைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் எங்கு நிம்மதி கிடைக்குமோ அங்கு தேடல். இந்த நிம்மதியை எது பறிக்குமோ அந்த இடத்திலே போய்த்தான் நிம்மதியை தேடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி என்பது கடையிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. பெற்றோர்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு அனந்திர சொத்தும் அல்ல, அல்லது அரசியல்வாதிகளால் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிதியுதவியும் அல்ல. நிம்மதி என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். அது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை அவன் யாருக்கு கொடுப்பான் என்பதை அவனுடைய தீனின் மூலம் சொல்லியிருக்கிறான். நிம்மதி கிடைக்கும் இடம் பணமுள்ள இடம் அல்ல. நிம்மதி வைக்கப்பட்டு இருக்கிற இடம் அழகுள்ள இடம் அல்ல. நிம்மதியை மறைத்து வைத்திருப்பது பதவிகளுக்கு கீழ் அல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிம்மதியை மறைத்து வைத்திருக்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இருக்கிறான். இதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும், நிக்காஹ் செய்ய தயாராகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நிக்காஹ் செய்பவர்கள் ஏன் நிக்காஹ் செய்கிறார்? மனதில் ஒரு அமைதி உண்டாகும். அமைதியை, நிம்மதியை தேடிய நிக்காஹ் செய்கிறார்கள். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணுடன் அவன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து அவளின் ஊடாக அவருடைய மனதிலே ஒரு அமைதி உண்டாகுவதற்காக திருமணம் செய்கிறார். ஆனால் நிக்காஹுக்கு பிறகு, திருமணத்துக்கு பிறகு அந்த நிம்மதி கிடைக்கிறதா? அல்லது இருந்ததை விட இன்னொரு மடங்கு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அழகாக வழிகாட்டுகிறார்கள். ஏன் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிம்மதி இழக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கவில்லை? நீங்கள் நிம்மதியை எங்கோ தேடினீர்கள், ஆனால் நிம்மதி இன்னும் எங்கோ ஒரு இடத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹை பற்றி சொல்றார். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். ஒரு பெண் எனக்கு மணப்பெண்ணாக வருவதற்கு இவள் தகுதி என்று முடிவு செய்பவர் இந்த 4 ஒரு காரணத்தை வைத்து, அல்லது 2 காரணிகளை வைத்து, அல்லது 4 காரணங்களை வைத்துதான் அவர் மணப்பெண்ணாக வர தகுதியானவன் என்று தீர்மானிக்கிறார். முதலாவது சொன்னார்கள் லிஜமாலிஹா, பெண்ணுடைய அழகுக்காக அவள் மணக்கப்படுகிறாள். இந்த அழகில நிம்மதி கிடைச்சிருமா? அழகான உருவத்துக்குள்ள நிம்மதி இருக்கா? அழகான தோள்களில நிம்மதி இருக்கிறா? யார் அழகுக்கு கீழே நிம்மதி இருக்கிறது சொன்னார்? இப்னு மாஜா ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எந்த ஒரு பெண்ணையும் அழகுக்காக மட்டும் திருமணம் செய்கிறாள், அழகியாக இருக்கிறாளே என்பதனால் அவளை முடிவு செய்கிறாள். நாளை அவள் உங்களை அடிமையாக வைத்திருப்பாள், அடிமையாக வாழுவீங்க. அவளுக்கு கீழால் நீங்கள் அடிமையாக வாழுவீங்க. அந்த அடிமைத்தனத்தை வெளியால் சொல்லிக் கொள்ள முடியாமல் நீங்கள் நோயாளியாக ஆகும். அழகுக்கு கீழே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நிம்மதியை வைக்கணும். சொன்னார்கள், அவளிடத்தில் இருக்கும் செல்வத்துக்காகவும் திருமணம் செய்கிறான். காணி கிடைக்குது, வீடு கிடைக்குது, காட்சி கிடைக்குது. அவளிடத்தில் இருக்கிற சொத்துக்களுக்காக இவள் எனக்கு மனைவியாக வர தகுதி என்று தீர்மானம் செய்கிறார்கள்.
இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் இருக்குது, ஒரு பெண்ணின் சொத்துக்காக அவளை மனைவியாக எடுக்காத, அவள் உன்னை கேவலப்படுத்துவாள். ஒரு நாளில் அல்ல, 2 நாளில் அல்ல, 6 மாதத்துக்கு பிறகு, 1 வருடத்துக்கு பிறகு, 2 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு காதில விழுகின்ற வார்த்தைகள் நெஞ்சுக்கு கத்தியால குத்துறது போல. பணத்துக்கு கீழே ரபுல் அல்லாஹ் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வச்சது கிடையாது. வலி ஹசபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்ப மரியாதைக்காக திருமணம் செய்கிறார். அவள் இருப்பது ஒரு ஊரிலே மதிக்கத்தக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள் நானும் போய் சேர்ந்து கொண்டால் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கும் கிடைக்கும். அவர்கள் ஒரு ரெஸ்பெக்டான ஃபேமிலி, ஊரில் மதிப்புக்குள்ளான ஒரு ஃபேமிலி. நானும் அந்த குடும்பத்தோடு இணைந்து கொண்டால் எனக்கும் மரியாதை கிடைக்கும். ஒரு நாளும் கிடைக்கிறார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளுடைய தீனுக்காகவும் திருமணம் செய்யப்படுகிறார். ஒரு பெண் அல்லாஹுக்கு வழிபடுகிற பெண்ணாக இருக்கிறார். ஒளிவு மறைவில்லாமல் ரப்புக்கு கட்டுப்படுறார். இரவிலும் பகலிலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், உணர்வோடு இருக்கிறார். உள்ளூரில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாவங்களில் இருந்து தன்னை பாதுகாக்கிறார். ரப்போடு இருக்கிற இந்த பக்தியை பார்த்து ரப்போடு இவ்வளவு முஹப்பத்தாக இருக்கிறாரா, இந்த பெண்தான் எனது வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க தகுதியானவர் என்று முடிவெடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனது திருமண வாழ்க்கை வெற்றியாக அமையும் அவளோட வாழ்ந்தான். தீனுள்ளவளை கொண்டு உனது வாழ்க்கையை வெற்றிகரமாக அமையும். தீனுக்குள்ளேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிம்மதி சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். உலகம் எங்கெங்கோ தேடு, கடலில போய் தேடுறான், வயலில போய் தேடுறான், ஆகாயத்துல பறந்து தேடுறான், சந்திர மண்டலத்துல போய் தேடுறான். பணம் எங்கு கிடைக்குதோ அந்த பஜார்ல போய் தேடுறான். மதிப்பும் மரியாதையும் எங்க இருக்குதோ அங்கு போய் தேடுறான். மக்களுடைய புகழும் பாராட்டும் எங்கு கிடைக்குதோ அங்கு போய் தேடுறான். எங்கேயும் நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. நிம்மதி இருக்குது அல்லாஹுடைய கட்டளைகளை மதிப்பதில் மட்டும்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனால இந்த கூட்டத்தில் இருக்கும் நாம் ஒவ்வொருவர்களும் நம்ம நெஞ்சில கையை வச்சு கேட்போம், உனது உள்ளத்தில ஆக மதிப்புக்குரியதாக எது இருக்கு? எங்களுக்கு கொண்டு ஒரு தனிப்போக்கு இருக்குதான். நாம எம்மிடத்துல கேட்போம், உண்ட உள்ளத்தில எது மதிப்புக்குரியதாக இருக்கு? உன்னுடைய கல்வி மதிப்பா? உன்னிடத்தில் இருக்கிற பணம் மதிப்பா? நீ ஊரில் வகிக்கக்கூடிய அந்தஸ்துகள் உனக்கு மதிப்பா? நீ கட்டி இருக்கிற வீடு மதிப்பா? உன்னிடத்தில் இருக்கிற வாகனம் மதிப்பா? அல்லது உனக்கு வரக்கூடிய காட்சி மதிப்பா? ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆகப்பெரிய மதிப்பாக வர வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை விட பெருமதியுள்ள சொத்து முஸ்லிமிடத்தில் வேறு எதுவும் கிடையாது. வாலிபனுடைய உள்ளத்தில் வரணும், வயோதிபனுடைய உள்ளத்தில் வரணும். என்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் அழிக்கணும். என்னிடத்தில் இருக்கிற மதிப்பு கபருக்கு போனவனை இல்லாமாகும். எனக்கு கிடைக்கின்ற பாராட்டுகள் இல்லாமாகும். என்னிடத்தில் இருக்கிற மதிப்பான ஒரே ஒரு சொத்து லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? அதுக்கு கீழே இருக்கிற தீன் என்கிற வாழ்க்கை. தீன் என்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இம்திசாலு அவாமிரில்லாஹ், ரப்புடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது, இதுதான் என்னிடத்தில் இருக்கிற ஆகப்பெரிய சொத்து. நாம யோசிக்கலாம், இந்த கலிமா எப்படி ஒரு பெருமதியான சொத்தாக ஆகலாம்?
சகோதரர்களே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கலிமாவின் மீது மதிப்பு யாருக்கு இருக்கிறதோ, இந்த கலிமாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்வு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ் ஹராம் என்று சொன்னவர்களை தூக்கி எறிவது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் குடிசையில் இருந்தாலும் கோடீஸ்வர பெருமக்கள். அவர்கள் ஒவ்வொருவர்களும் பெருமதியான பிரஜைகள். நீங்க யோசிப்பீங்க, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவ்வளவு பெரிய சொந்த இந்த களிமா, அவ்வளவு பெரிய ஒரு சொந்த நான் ஒளிஞ்சிருக்கிற களிமா, எனக்கு அப்படி ஒன்றும் விளங்கவில்லை, அப்படி ஒன்றும் புரியவில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த களிமாவால நாங்க உழைக்கிற உழைப்பு உலகத்தில் வேறு எந்த ஒரு பஜாரிலையும் போய் உழைக்கிறது. எந்த அளவுக்கு இந்த களிமாவை கொண்டு நாம சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். நாம ஒரு முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து சிரித்தாலும் சம்பாதிக்கிறோம். முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் முஸ்லிமுக்கு சம்பாதிப்புதான். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஸீக ஸதகா. உனது முஸ்லிம் சகோதரனை பார்த்து ஒரு சிறிய சிரிப்பு பொழியே, இதுவும் ஒரு தர்மம் தான். ஒவ்வொரு நோயும் எங்களுக்கு சம்பாதிப்பு தான். தலைவலி ஒரு சம்பாதிப்பு, காய்ச்சல் ஒரு சம்பாதிப்பு. நோய் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ முஸ்லிமுக்கு அந்த ஒவ்வொரு நோயும் சம்பாதிப்பு தான். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நோய்க்காக ஒரு முஸ்லிமை கௌரவப்படுத்துறார் என்றால், காலில் தைக்கக்கூடிய முள்ளுக்கும் கூலி கொடுக்கிறது. ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா, காலில தைக்கிற முள்ளுக்கும் கூலி. மனைவியினுடைய வாயில் ஒரு கவலம் உணவு எடுத்து வைக்கிறான், இதுக்கு என் ரப்பு கூலி தருவான் என்று நினைக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அதுக்கும் கூலி கொடுக்கிறான். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கூலி கிடைச்சு தெரியுமா? இன்று மஸ்ஜிதுக்கு வந்தவங்க மக்ரிபு தொலை, இந்த மக்ரிபு தொழுகைக்கு வந்தது ஒன்றும் நஷ்டம் இல்லை. மக்ரிபு தொழுகைக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு வியாபாரம். நாங்கள் அல்லாஹ்வுடன் பெரிய ஒரு பிசினஸ் பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ்வுடன் பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுடன் பெரிய ஒரு வியாபாரம் செய்திருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முன்னால் வீட்டிலே வுது செய்தார்கள். உடல் உறுப்பிலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டுச்சு. மஸ்ஜிதுக்கு வருவதற்காக காலை தூக்கி வைக்கிறான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு டிகிரி. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி போகணும். மஸ்ஜிதுக்கு வாரதுக்காக வைக்கிற ஒவ்வொரு பாதமும் சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து, சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து. 10 எட்டுகள் வச்சு மஸ்ஜிதுக்கு வந்தியா 10 டிகிரி. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் அளிக்கப்படுது. இந்த கலிமா இவ்வளவு பெரிய சொத்து பாருங்க. மஸ்ஜிதுக்குள்ள வந்து வலது கால வைக்கிறதுக்கு கூலி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதி. ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படும். மக்ரிபு தொழுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் போச்சு. மக்ரிபுடைய 3 ரக்காத்தையும் தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் போச்சு? 10 நிமிஷம் தான். இதுக்குள்ள ஓதினோம் 3 சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு, 3 சூரத்துல் ஃபாத்திஹா. இதுக்கு கிடைத்த லாபம் தெரியுதா? இந்த 3 சூரத்துல் ஃபாத்திஹாவும் 3 பிசினஸ், 3 வியாபாரம். இந்த 3 சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 46,500 கிடைச்சது. 46,500 சம்பாதிப்போம் 3 சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும். எப்படி அடைஞ்சோம் தெரியும்? சஹீஹான ஹதீஸில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
தொழுகையில் நின்று கொண்டு ஓதுகிற ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 155 எழுத்துகள் இருக்கு. 100 பெருக்குங்க, 15,500 ஒரு ஃபாத்திஹாவும். 3 ஃபாத்திஹாவுக்கு 46,500. 46,500 ரூபாய் அல்ல, 46,500 டாலர் அல்ல, 46,500 ரியால் அல்ல, 46,500 பவுண்ட் அல்ல. ரியால எவ்வளவுக்கு மாத்தலாம்? எக்ஸ்சேஞ்ச் தெரியுது, 40 ரூபாய்க்கு மாத்தலாம். டாலர் 182க்கு மாத்தலாம். யூகே பவுண்ட் 200க்கு மாத்தலாம். ஈரோ 170க்கு மாத்தலாம். 46,500 நன்மைகள் கிடைச்சது. நன்மை எவ்வளவுக்கு மாத்தலாம்? நன்மையுடைய மாற்று விகிதம் யாருக்கு தெரியும்? எந்த கம்ப்யூட்டர்ல அதை காட்டும்? எந்த வெப்சைட்ல பார்க்கலாம்? எந்த அறிஞருக்கு சொல்லலாம்? சஹாபா பெருமக்களை சொல்லிட்டாங்க, ஒரு நன்மையினுடைய பெருமதியை எங்களால சொல்ல தெரியாது. மிக்தாருல்லா யஅலமுஹு இல்லல்லாஹ். தவாப் என்பது, நன்மை என்பது அது ஒரு அளவு, ரப்புக்கு மட்டும்தான் அதன் அளவு. சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, மனிதனுடைய புத்தியால் கிரகிப்பதற்கு உதாரணம் சொல்லுகிறோம். ஒரு நன்மையினுடைய பெருமதி 150 கிலோ தங்கத்தை விட பெருமதி. 150 கிலோ தங்கம். 10 நிமிஷம் மக்ரிபுடைய தொழுகையில் ஓதிய 3 ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 46,500 சவாப். ருக்கூவிலிருந்து எழும்பினோம், ருக்கூக்கு போயிட்டு இஅ்திதாலுக்கு வந்தோம், என்ன ஓதினோம்? ரப்பனா லக்கல் ஹம்த். ஒரு சஹாபி ஓதினார் சத்தமா, கொஞ்சம் சத்தமா ஓதிப்பட்டிருச்சு அவருக்கு, புகாரியில் இருக்கு. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. தொழுது முடிச்சு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, யாரோ என்ன ஓதினாங்க. சஹாபி பயந்து போயிட்டாங்க, நான் சத்தமாக ஓதினதால என்ன கண்டிக்க போறாங்களோ பயந்துட்டு சொன்னாரு, யார் ரசூலல்லாஹ் நான் தான் ஓதினேன். என்னப்போ ஓதினீங்க? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன். உண்மை இல்ல, இந்த நன்மையை நீ ஓதின இந்த வார்த்தைகளுக்குரிய நன்மையை அல்லாஹ்விடத்துல யாரு கொண்டு போறது? 30 மலக்குகள் சண்டை பிடிக்கிறாங்க. 30 மலக்கு சஃபில இருந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ருக்குவுக்கு வேற, சுஜூதுக்கு வேற, சுஜூதுல ஓதுகின்ற தஸ்பீஹுக்கு வேற, அத்தஹியாத்துடைய இருப்புக்கு வேற, அதில் ஓதுகின்ற தஷஹூதுக்கு வேறு, அதில் ஓதுகின்ற ஸலவாத்துக்கு வேறு, அதில் ஓதுகின்ற துஆவுக்கு வேறு, சலாமுக்கு வேறு, சலாமுக்கு பிறகு செய்த தஸ்பீஹுக்கு வேறு. நாங்க நினைக்கிறோம் பஜாரில ஒரு பொருளை கொடுத்து 100 ரூபாய் லாபம் அடைகிறது லாபம். இதைத்தான் வியாபாரம் என்று நினைக்கிறோம். ஒரு நெல்லு மூட்டையை கொடுத்து 5000 ரூபாய் கூடுதலாக பெறுறதுதான் வியாபாரம் என்று நினைக்கிறோம். ஒரு மீனுக்கு ஒரு கிலோவுக்கு 200 ரூபாய் லாபம் அடிக்கிறது, இதுதான் வியாபாரம் என்று நினைக்கிறோம். பொருளை ஏற்றுமதி செய்து 5 லட்சம் ரூபாய் லாபம் அடைகிறது, இதுதான் வியாபாரம் என்று நினைக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் அல்ல உண்மையான வியாபாரிகள். உண்மையான வியாபாரிகள் அவங்க அல்ல. உண்மையான வியாபாரி யாரு தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறவங்க தான் வியாபாரிகள். உண்மையான பிசினஸ் மேன் மஸ்ஜிதுக்கு வந்து சொல்றவங்க. குர்ஆனை எடுத்து ஓதுறவங்க தான் வியாபாரிகள். இருக்கிற காசை அல்லாஹ்வுடைய வழியில ரகசியமாக பரகசியமாக செலவழிக்கிறார்களே, இவர்கள் தான் வியாபாரிகள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வஅகாமுஸ் ஸலாஹ் வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். யார் அல்லாஹ்வுடைய கிதாபை எடுத்து ஓதுறாங்களோ, தொழுகையை உரிய நேரத்தில் நிலை நிறுத்தி தொழுகிறார்களோ,
தன்னிடத்தில் இருக்கிற காற்றை, நாம் கொடுத்த செல்வத்தை ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறார்களோ இவர்கள் நஷ்டம் போகாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறான். யாரு வியாபாரி? சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க விளங்கணும், இவ்வளவு வியாபாரமும் நடக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லல, அதன் மீது நம்பிக்கை வரல, இரவு பூராக தொழுதாலும் ஒரு நன்மை கிடைக்காது, காலம் பூராக நோன்பு வச்சாலும் ஒரு நன்மை கிடைக்காது, 1000 ஹஜ் செய்தாலும் நன்மை கிடைக்காது, 10 கோடி ரூபாய் தர்மம் செய்தாலும் நன்மை கிடைக்காது. ஏன்? நாம் செய்கின்ற இந்த செயல்களை, நாம் படுகின்ற இந்த கஷ்டங்களை ரப்பிடத்தில் உயர்த்துகின்ற வாகனம் தான் நாம் ஒளிந்திருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ். இதனாலதான் சொன்னேன், எங்க உள்ளத்துல வரணும், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆக பெருமதியான சொத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்களுக்கு மனதில் ஒரு கேள்வி எழுப்பும். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா, இஸ்லாம் என்ற இந்த மேலான மார்க்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பெருமதி என்று சொல்றீங்க, ஆனால் துனியாவில இதனால ஒன்றும் சாதிக்க முடியலையே. கலிமாவை சொல்லி ஒரு பொருளை கடையில வாங்க முடியல, பஸ்ஸில ஏறி டிக்கெட்டுக்கு காட்சி கொடுக்காம கலிமாவை சொல்லி பிரயாணம் செய்ய முடியல. எப்படி இந்த கலிமா பெறுவது என்று சொல்லலாம்? சகோதரர்கள், அதுக்கான பதில் என்ன தெரியும்? நாம் மொழிந்திருக்கக்கூடிய இந்த கலிமா, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அந்த நன்மையை கொடுத்து வாங்குறதுக்கு உலகத்தில பொருள் இல்லை. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நன்மைகளை கொடுத்து உலகத்தில் வாங்குறதுக்கு பொருள் இல்லை. ஏன்? இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமதியான வஸ்துக்கள் இருக்கு. உலகத்தில் உள்ள காணி பூமிகளை எத்தனையோ பில்லியன் பெறுமதி. இதில் உள்ள கட்டிடங்கள், ஒவ்வொரு கட்டிடத்தின் விலை என்ன? இந்த பூமியில் இருக்க மாணிக்க கற்கள், முத்துகள், இந்த பூமியில பாவிக்கப்படுகிற தங்கங்கள், பூமியில் இருக்கிற வாகனங்கள், விமானங்கள், காற்றில் இருக்கிற மரங்கள், விவசாய பொருட்கள், சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெருமதி. ஆனால் இந்த முழு உலகத்தினுடைய விலை என்ன என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டா அல்லாஹ் சொல்ல போறார், ஒரு கொசியினுடைய ரெக்கதான் பெருமதி. முழு துனியாவுக்கும் ரப்பு அடிக்கிற விலை, ரப்பு கொடுக்கிற விலை, தங்கம், வெள்ளி, காணி, பூமி, மாளிகை எல்லாம் சேர்த்து ரப்பிடத்தில் உள்ள பெருமதி ஒரு கொசியுடைய ரெக்கதான். இந்த கொசியுடைய ரெக்கைக்கு மதிப்புள்ளது நன்மையை கொடுத்து வாங்கலாமா? இதனால் நாம் நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறோமே, இந்த நன்மைகள் கை கொடுக்கிற இடம் எங்க தெரியுமா? மௌத்தாய் கபருக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் நன்மைகள் தேவைப்படும். சுவர்க்கத்திலே காணி வாங்க இருக்கு, சுவர்க்கத்திலே மாளிகை வாங்க இருக்கு, சுவர்க்கத்திலே மரங்கள் வாங்கணும், சுவர்க்கத்தில் உள்ள ஊர்லீன்களுக்கு மகர் கொடுக்கணும், சுவர்க்கத்திலே உடுப்பு வாங்கணும், சுவர்க்கத்திலே சாப்பாடு வாங்கணும். அங்குதான் இந்த நன்மைகளுடைய பெருமதி தேவைப்படும். அங்குள்ள பொருள்களுடைய பெருமதி தெரியுதா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா 32-33 வயதிலே வஃபாத் ஆகிட்டார். ஒரு கபீலாவினுடைய தலைவராக இருந்தவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இவர்களுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில் இருக்கு, சஅத் இப்னு முஆத் உங்களுக்கு விளங்குதாய், அவர் போட்டிருக்கிற தொப்பி அல்ல, அவர் அணிந்திருக்கிற ஜுப்பா அல்ல, அவர் உடுத்திருக்கிற சாரம் அல்ல, அவர் பயணிக்கிற வாகனம் அல்ல,
அவர் மூக்கு துடைக்கிறதுக்கு வச்சிருக்கிற லேஞ்ச் இருக்குது கைக்குட்ட, இதனுடைய பெருமதி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தில் இருக்கிற ஒரு லேஞ்சினுடைய பெருமதி உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. லமனாதீலு ஸஅதின் ஃபில் ஜன்னah கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. சுவர்க்கத்தில் இருக்கிற காணியினுடைய பெருமதி சொன்னாங்க. ஒரு ஏக்கர் காணி அல்ல, ஒரு பேட்டஸ் காணி அல்ல, ஒரு சாட்டைய வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த அளவுக்குள்ள காணியை வாங்குறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்த காட்சி இருக்கு. அங்குதான் நன்மையினுடைய பெருமதி தேவைப்படும். அங்குதான் இந்த நன்மையினுடைய பெருமதி தேவைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் எங்களுடைய உள்ளங்களில் கலிமாவுடைய பெருமதி உண்டாகும். பெருமதி உண்டாகிறதுக்கு என்ன செய்யலாம்? பெருமதி உண்டாகிறதுக்கு என்ன வழி? உடலும் வேண்டும், உயிரும் வேண்டும். அப்பதான் ஒரு சக்தியாக இருக்கும். ஒரு விடயத்தினுடைய அறிவு உடலை போன்று, அந்த உடலுக்குரிய உயிராக ஈமான் வேண்டும். நீங்க பாருங்க, ஒருத்தர் தொழுகையை பத்தி படிக்கிறார். ஒரு தகமையான ஆலிமிடத்தில் போய் உட்கார்ந்து அல்லாஹு அக்பரில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரை மிக தெளிவாக சட்டங்களை படிக்கிறார். இவர் தொழுகை என்ற உடலை உண்டாக்கிட்டார். தொழுகையினுடைய தொழுகையினுடைய அறிவு அவருக்கு உண்டாகுது. இந்த உடலால எழும்பி நடக்க முடியாது, இந்த அறிவால் அவருக்கு தொழ முடியாது. அந்த உடலுக்கு உயிர் தேவை. உடலுக்கு உயிர் இருந்தாலே அந்த உடலால எழுந்து நடக்க முடியும். அந்த உயிர் தான் ஈமான். இல்மும் ஈமானும் சேர்ந்தால்தான், அறிவும் அல்லாஹுடைய வெளிச்சமும் சேர்ந்தால்தான் அல்லாஹுடைய கட்டளை அவாமிருல்லா, அல்லாஹுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்கலாம். இதனால தான் பாருங்க, குத்துபாக்களில வட்டியை பத்தி ஏராளமாக ஓதப்படுது. வட்டியை பற்றி சிறு பிள்ளைகளுக்கும் ஹராம் என்று பாடம். என்னென்ன ரூபங்களில் உலகத்தில் வட்டி நடக்குதோ, என்னென்ன இடங்களில் என்னென்ன பெயர்களில் வட்டி உலாவுதோ எல்லாத்தையும் மிம்பர்ல போட்டு உடைச்சாச்சு. ஆனால் மக்கள் விடுகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்? குத்துபாவில் ஓதுறதால வட்டி ஹராம் என்ற உடல் தயாராக, அந்த உடல் எழும்புறதுக்குரிய உயிர் கிடையாது. உயிர் ஈமான், உயிர் ஈமான். ஜினா ஹராம் என்ற அறிவு இருக்குது, ஆனால் அந்த ஜினாவை விபச்சாரத்தை விடக்கூடிய பலம் இல்லை. ஏன்? அறிவு இருக்குது, உயிர் இல்லை. உயிர் தான் ஈமானுடைய சக்தி. ஜகாத்து கொடுக்கணும், எவ்வளவு நெல் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், அறிவில்லாமல் அல்ல, தெளிவாக தெரியும். கொடுக்கிற கை வருவதில்லை. ஏன்? ஜகாத் என்ற உடல் இருக்குது, அந்த உடலுக்குரிய உயிர் இல்லை. ஜகாத்துடைய ஈம் இருக்குது, ஜகாத்துடைய உயிர் கிடையாது. ஈமான் வரும். இல்முதான் ஒரு கட்டளையினுடைய உடல், ஈமான் தான் அந்த கட்டளைக்குரிய உயிர். இந்த ரெண்டையும் தான். ஈமான உண்டாக்காம அறிவை உண்டாக்கினா அந்த மனிதன் இரட்டிப்பான குற்றவாளியாக மாறுவான். அறிவிற்கு ஈமான் இல்லை, இவர் அறிந்து விட்டு பாவம் செய்வார். இவருக்கு இரட்டிப்பான தண்டனை அல்லாஹ் கொடுக்க போறான். இதனால முதலாவது ஈமான படிக்கணும். ஈமான எங்கிருந்து படிக்க போறோம்? ஈமான எங்கிருந்து படிக்க போறோம்? ஈமான படிக்கிற இடம் எது? அந்த இடத்தில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய அந்த உம்மத்தின் பின் வரிசையில் வந்திருக்கிற நாம் தவறு இழைத்த இடம் அதுதான். ஈமான படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஈமான உரிய இடத்தில் இருந்து படிக்க இல்லை. அறிவு 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 அறிவண்டி அதனுடைய உருவங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சூரத்துகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவை தூக்குகின்ற ஈமான் மக்களுக்கு போதிக்கப்படல. இதனால அறிந்து கொண்டு பாவம் செய்கிறான். அறிந்து கொண்டு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் எப்படிப்பட்டவர்களை உருவாக்கினார்கள்? சஹாபாக்களுடைய சிறுவர்களை கொண்டு வந்து ஈமானுடைய மஜ்லிஸ்ல வச்சான். சஹாபாக்களுடைய வாலிபர்களை ஈமானுடைய சபையில உட்கார வச்சார். சஹாபாக்களுடைய வயோதிபர்களை ஈமானுடைய சபையில உட்கார வச்சார். சஹாபாக்களுடைய பெண்களை ஈமானுடைய சபையில உட்கார வச்சார். இதனால் சிறுவரில் இருந்து என்ன வெளிப்படணுமோ அது வெளிப்படும். வாலிபனால இஸ்லாத்துக்கு என்ன பங்களிப்பு செய்யப்படணுமோ அது செய்யப்பட்டது. வாலிபர்களுடைய திறமைகள் எங்கு பாவிக்கப்படணுமோ அதுக்கு வழிகாட்டல் செய்து கொடுக்கப்பட்டது. வயோதிபர்களால் சமுதாயத்துக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொடுக்கப்பட்டது. எதால? ஈமானுடைய சபைகளில் உட்கார்ந்ததனால். மாலையில் அலி அஹ்மது ஹஜ்ரத் சொன்னாங்களே, முஹம்மது பின் ஃபாத்திஹ், அன்று முஹம்மது பின் ஃபாத்திஹ் குஸ்துன்தீனியாவை பற்றி ஹதீஸை படித்து அந்த ஊரை கைப்பற்றுகிற அளவுக்கு தன்னை உருவாக்கி கொண்டார். எங்கிருந்து உருவாக்கினார்? ஏன் அந்த முஹம்மது பின் ஃபாத்திஹ்களை இப்பொழுது இருக்கிற சமுதாயத்தில் காண இல்லை? முஹம்மது பின் ஃபாத்திஹ் உஸ்தாதுடைய ஈமானின் மஜ்லிஸ்ல இருந்து தன்னை உருவாக்கி கொண்டார். இப்ப இருக்கிற முஹம்மது பின் ஃபாத்திஹ்கள் மஜ்லிஸுக்கு போகாததால துனியாவுக்கு அவர்களை தயார்படுத்துகிறார்கள். இதனால எல்லாருடைய செயற்பாடுகளும் புஷ்வானமாக. யாருடைய திட்டமும் உலகத்தில் ஈடுபடுவதில்லை. எவருடைய செல்வாக்கும் உலகத்தில் ஆகுமான ஒரு காரியத்தை செய்வதாக இல்லை. இதனால் வாலிபர்களே, வயோதிபர்களே, மஸ்ஜிதுகளிலும் வீடுகளிலும் ஈமானுடைய சபைகளை உருவாக்குங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து உருவாகுவதை பார்ப்பீங்க. சஹாபாக்களை போன்ற வாலிபர்கள், சஹாபாக்களை போன்ற வயோதிபர்கள், சஹாபிகளை போன்ற சஹாபியாத்துகளை போன்ற பெண்களை நீங்க பார்ப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதமான வேலை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கிறார். ஒரு செய்தி வருது, ஜோர்தான்ல சுமாராக 2.5 லட்சம் படைகள், ரோமர்களுடைய படை மதீனாவை பிடிப்பதற்காக தயாராகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 2500-3000 பேர் கொண்ட ஒரு படையை தயாரித்தார். இவ்வளவு ஏற்பாடுகளும் நடக்குது. மரண படுக்கையில் இருந்து சக்கராத்துடைய வருத்தத்தில் இருந்து கொண்டு அந்த 3000 பேருக்கும் தளபதியாக, கொமாண்டராக போட்டது யாரு தெரியுமா? ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா. எல்லாரும் குறை சொன்னாங்க. இவ்வளவு மூத்தவர்கள், அனுபவசாலிகள் இருக்கும் போது உஸாமாவை தூக்கி போட்டீங்க அமீராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து பேசினாங்க, இவருடைய தகப்பனும் அமீராக இருந்திருக்கிறார், அவருடைய மகனும் அதுக்கு தகுதிதான். யாராவது உஸாமாவை குறை சொன்னால் அவருடைய தந்தையை குறை சொன்னவர்கள், அவரது தந்தையை குறை சொன்னவர்கள் என்னை குறை சொன்னதுக்கு சமம், என்னை குறை சொல்பவர்கள் அல்லாஹ் குறை சொல்வதற்கு சமம். கண்களை மூடி உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஒரு வசியத்தை செய்து விட்டு போனார்கள். அன்ஃபீது ஜெய்ஷ உஸாமா, உஸாமாவுடைய படையை அனுப்பி வைங்க, உஸாமான படையை அனுப்பி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. ஜனாஸா அடக்கப்பட்டுருச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். சொன்னாங்க, முழு மதீனாவில் உள்ள மக்களும் வஃபாத்தாகி என்ன நடந்தாலும் உஸாமாவோட படையை அனுப்புறான். படை அனுப்பிட்டான். எங்கு போகுது? 1000 கிலோமீட்டருக்கு அங்கால பட போகும். எதிரிகளுடைய தொகை என்ன? 2.5 லட்சம். எதிர்கொள்ள போகின்றவர்களுடைய தொகை என்ன? 2500க்கும் 3000க்கும் இடப்பட்டோம். யாராச்சும் போவாங்க? 2.5 லட்சம் பேர் எதிர்க்கிறதுக்கு 2500 3000 பேர் போவாங்க. அங்கு போய் சில தந்திரங்களை செய்யாண்டார். உதவி படைகள் தூரத்தில் இருந்து வருவது போன்று சில ஏற்பாடுகளை செய்தார். எதிரிகள் பயந்து அந்த பயத்தால் அவர்கள் பின்வாங்குகிறார்கள். பெரிய அளவில் சேதங்கள் இல்லாமல் படையை திருப்பிக் கொண்டு மதீனாவுக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய எல்லைக்கு போய் ஹஜ்ரத் உஸாமாவுடைய நெற்றியில முத்தம் கொடுத்து மதீனாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய அந்த வீரமிக்க செயலை அவர் செய்யும் போது ஹஜ்ரத் உஸாமாவுக்கு வயது 17. எங்க மாணவர்கள் பரீட்சை தாள்களுடன் முகம் குப்புற விழுந்து கொண்டிருக்கிற காலம். 2500 பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கிறார், தலைமைத்துவம் கொடுக்கிறார். 2.5 லட்சம் பேரை எதிர்க்கிறார். வெற்றியுடன் படையை திருப்பிக் கொண்டு வருகிறார். மூத்தவர்களையும் வழிநடத்துகிறார். இந்த அனுபவம் ஹஜ்ரத் உஸாமாவுக்கு எங்கிருந்து கிடைத்தது? எந்த காலேஜுக்கு போனார்? எந்த யூனிவர்சிட்டிக்கு போனார்? எந்த ப்ரொஃபசர் படித்தார்? எங்கும் போகல. ஓலை குடிசையான மஸ்ஜிது நபவியில் நடத்தப்பட்ட ஈமானுடைய மஜ்லிஸிலே இருந்து அடைந்து கொண்ட வெளிச்சம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு காட்டினார். உங்களுடைய வாலிபர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு உலகம் என்னென்னவோ காட்டி பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களால் உண்மையான திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாது. வாலிபர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர இருக்கும் ஒரே ஒரு சபை மஸ்ஜிதுகளிலும் வீடுகளிலும் அமைக்கப்படுகின்ற அல்லாஹ்வை பற்றி, ரசூலுல்லாஹ்வை பற்றி, மஹ்ஷரை பற்றி, கபரை பற்றி, கியாமத்தை பற்றி நினைவூட்டப்படுகின்ற ஈமானுடைய மஜ்லிஸ்கள் தான் மனிதர்களை உருவாக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கிறார். ஆச்சரியமானவன் உருவானார். ஆச்சரியம். வஹி எழுதுவதற்கு ஒரு குழுவை நியமித்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி எழுதுகிறது, குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும், அதை எழுதுறதுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. நம்ம ஓதுற குர்ஆனை முதலாக எழுதுகிற கூட்டம். அதுக்கு அமீராக போடப்பட்டிருப்பது ஸைத் இப்னு சாபித். அப்போ அவருக்கு வயசு 12. இப்போ 12 வயசு மாணவர் எங்க இருப்பாரு? 7ஆம் ஆண்டில் இருப்பாரு. அல்லாஹ்வுடைய வஹியை எழுதுறாரே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. ஹிஜ்ரி 8 மக்கா கைப்பற்றப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் மக்கா வருகிறது. காபா முஸ்லிமாகுது. சிலைகளும் ஷிர்க்கும் அப்புறப்படுத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு ஒரு கவர்னரை நியமிக்கிறார்கள். ஹரம் ஷரீஃபிலே தொழுகை நடத்தி மக்களை தன்னுடைய வழிகாட்டலில் வைத்திருக்க ஒரு அமீரை நியமிக்கிறார்கள், கவர்னர் போடுகிறார்கள். அவருக்கு அப்பொழுது வயது 16. ஈமானுடைய மஜ்லிஸிலிருந்து உருவானவர். நாம உண்மையை விட்டோம். அல்லாஹும் ரசூலும் எதை வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டல்களை மனதுக்கு எடுக்கல. சொல்லப்பட்ட போதனைகளில் கவனம் செலுத்தல்ல.
அது உண்மை என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ளல. இதனால் அந்த இடத்தை யகூதிகளுடைய முறை அந்த இடத்தை பிடித்துக் கொண்டது. நசராணிகளுடைய கவர்ச்சி, இஸ்லாத்துக்கு எதிராக விரோதமாக செயற்படுபவர்களின் செயற்பாடுகள் அழகாகவும் முறையானதாகவும் வசீகரமாக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரிந்ததனால் அதற்கு பின்னால் நாங்கள் அலைய போய் இன்று எமது சமுதாயம் கேவலமான ஒரு இடத்தில் விழுந்திருக்கிறது. முதல் வேலையாக செய்ய வேண்டியது ஈமானுடைய சபைகள் மஸ்ஜிதுகளின் வீடுகளில் ஆரம்பிக்கப்படும். வாலிபர்களாக உருவெடுப்பார்கள். பஜாரில் இருக்கிற வியாபாரம் சீராகும், விவசாயிகளின் விவசாயம் சீராகும், அரசியல்வாதிகள் முதுகெலும்புள்ள ஹக்கான அரசியல்வாதிகளாக மாறுவார்கள். இந்த ஈமானுடைய சபைகள் உருவாக்கப்பட்டார். இதனால்தான் அந்த கால ஆட்சியாளர்கள் உலகத்தின் அன்றாட நிலைமைகளுக்கு மாற்றமான ஏதாவது ஒன்று நடந்தால் ஓடி வருவது மஸ்ஜிதுக்கு. சூரிய கிரகணம் ஏற்படுது, சஹாபாக்கள் ஓடிக்கிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். போன் எடுத்து அந்த காட்சியை படம் பிடிக்கல, அருமையான காட்சி என்று வீடியோவுக்கு எடுக்கல. சஹாபாக்கள் சொல்றாங்க, உடுத்த உடுப்பு கூட ஒழுங்காக இல்ல, தாரனை இழுத்துக்கிட்டு வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு ஓடி வந்தாங்க. தலைவர் காட்டிக் கொடுக்கிறார். மதீனாவிலே எரிமலை வெடித்து அந்த தீ பிளம்புகள் எல்லாம் மதீனாவை கருக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வீடுகளை விட்டு கிளம்பி அல்லோல கல்லோலப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து பார்க்கிறாங்க. அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ஓடி வர்றார் மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுக்குள் இருந்த ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறார்கள். தமீம், போயிட்டு அந்த நெருப்பை நூத்துட்டு வாங்க. எரிமலையை அணைக்கக்கூடிய சக்தி ஒரு சஹாபிக்கு. இப்போ ஒரு பில்டிங்ல 10 நெருப்ப 100 வீரன் சேர்ந்து எரிக்கிறாங்க. தீப்படை வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள். தமீமுத்தாரி மதீனாவினுடைய எரிமலையை தனியாக போய் நிறுத்தினார். தண்ணி வாளி ஊத்தல்ல, ஆட்டுக்கு அடிக்கிறதுக்குள்ள தடியை கொண்டு போய்த்தான் எரிமலையில் இருந்து வந்த நெருப்பை விரட்டினார். ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்து கிடைத்த சக்தி. அலா இப்னுல் ஹத்ரமி ரலியல்லாஹு தஆலா, சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்து பதமாகி உருவாக்கம் பெற்ற சஹாபி அலா இப்னுல் ஹத்ரமி. இவர்களை ஒரு ஜமாத்தை அனுப்புகிறார்கள் பஹ்ரைனுக்கு. சவுதிக்கும் பஹ்ரைனுக்கும் இடையில கடலால பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த படையில இருக்கிறார்கள் முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கும் அமீராக போகிறார் அலா இப்னுல் ஹத்ரமி. சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ ஆச்சரியங்கள் அந்த பயணத்தில் கண்டனப்பா. எதை சொல்றது இல்லாம இருக்கு. 3 ஆச்சரியங்களை சொல்லியே ஆகணும். போய்கிட்டே இருந்தோம். கடல் வருகிறது, அடுத்த பக்கம் தான் பஹ்ரைன் இருக்கு. கப்பலும் இல்ல, தோணியும் இல்ல, போட்டும் இல்ல, கடலை கடந்து மறுபக்கம் போகணும். அலா இப்னுல் ஹத்ரமி என்ன சொன்னாரு, அப்படியே ஒட்டகங்களை கடலுக்கு மேல ஏத்துங்க. இந்த பயிற்சி யாருக்கு இருக்கு? இந்த தைரியம் எங்கிருந்து கிடைச்சது? உலகத்தில் இருக்கிற தற்கால சமகால அறிஞர்கள் என்று தம்பட்டம் அளிக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கடலுக்கு மேலால நடத்தாட்டும் பார்க்க தன்னை அறிவாளிகள் என்று பீத்திக் கொள்கிறார்களே, நடக்கத்து பார்க்க ஒரு குதிரையை கடலுக்கு மேலால. அலா இப்னுல் ஹத்ரமி சொல்லுகிறார், கடலுக்கு மேல வாகனத்தை சொன்னாங்க. அமீர் சொல்லுகிறார், அதுக்கு மேல புத்திய போட முடியாது. நேர கடலுக்கு மேல வாகனங்களை விட்டோம். டக் டக்குன்னு சத்தம் கேட்டு பாதையில போறது போல சத்தம். பஹ்ரைனுக்கு போய் இறங்கிட்டோம்.
எங்களுடைய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ சத்தியமிட்டு சொல்கிறேன், குதிரைகளின் லாடத்தில் கூட தண்ணி விட்டிருக்கின்றன. அடுத்த பக்கம் போய் அங்க உள்ளூர்ல பிரயாணம் செய்தோம். பாலைவனம், தண்ணீருக்கு தட்டுப்பாடு, மிருகங்களும் தாகத்தில் கஷ்டப்படுது, எங்களுக்கும் தண்ணீருடைய பற்றாக்குறை, குளிக்கணும், வுது செய்யணும், குடிக்கணும். சொன்னோம் அலா இப்னு ஹதரமீட்ட, அமீர் சாப் தண்ணீருக்கு தட்டுப்பாடாகிறீங்க. முசல்லாவை விரிச்சாரு, 2 ரக்காத்து தொழுதாரு, கைய தூக்க தாமதம், மழை கொட்டு. கண்ணால பார்த்தது. முஹஜ்ஜிஸ் அபூ ஹுரைரா சொல்றார், ஓடைகள் எல்லாம் தண்ணி நிறைஞ்சு ஓடுது, கிணறுகள் எல்லாம் தண்ணி ஓடுது, குடித்தோம், மிருகங்களுக்கு குடிக்க கொடுத்தோம், நாமளும் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போனோம். பிரயாணத்தில் 3வது கட்டம். ஆரம்பத்தில் தண்ணீரால் பிரச்சனை, 2வது கட்டம் தண்ணீர் இல்லாத பிரச்சனை, 3வது கட்டம் அலா இப்னு ஹதரமி மௌத்தாயிட்டார். அவசரமாக கபரு தோண்டி அவருடைய ஜனாதாவை அடக்கினார். ஆனால் ஆழமாக கபரு தோண்டப்படல, அடக்கிவிட்டு கொஞ்சம் தூரம் போய்த்தான் ஞாபகம் வந்துச்சு, இது ஐவாய் மிருகங்கள் நடமாடுகின்ற பகுதி, கபர தோண்டி ஜனாதாவை மிருகங்கள் வெளியில் இழுத்திடலாம், இதனால் ஆழமாக கபர தோண்டுவோமே என்று அவசரமாக திரும்பி வந்தோம். கொஞ்ச தூரம் தான் போனோம், திரும்பி வந்தோம். கபர தோண்டி பார்த்தால் கபருக்குள்ள ஜனாதா. எங்கு ஜனாதாவை பாதுகாப்பாக அனுப்பணுமோ ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அங்க அனுப்பினான். இந்த அலா இப்னுல் ஹதரமி உருவானது யூனிவர்சிட்டியில அல்ல. இந்த அலா இப்னுல் ஹதரமி உருவானது ப்ரொஃபசர்கிட்ட உட்கார்ந்து படித்ததால் இல்ல. இந்த அலா இப்னுல் ஹதரமி உருவானது பெரும் பெரும் கிதாபுகளை மனனமிட்டதால் அல்ல, எளிமையான ஈமானுடைய மஜ்லிஸ்ல இருந்து உருவானது. அடுக்கிக் கொண்டே போயும். முஸ்லிம் வியாபாரி, ஒரு முஸ்லிம் வியாபாரி இடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது கேபிட்டல் என்ன? எந்த வியாபாரியை எழுப்பி கேட்கிறாங்க, ஒரு வியாபாரிக்கு கேபிட்டல் என்ன தேவை? சொல்லுவார், காசு தேவை. சில்லறை கடை போடுறேன்னா இத்தனை லட்சம், ஹார்ட்வேர் வைக்கிறேன்னா இத்தனை லட்சம், நகைக்கடை போடுறதாக இருந்தா இத்தனை லட்சம் சொல்லுவானே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார். இல்ல, முஸ்லிம் வியாபாரி முதலாவது கேபிட்டல் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையை படிக்கணும். இல்ல நீனும் அந்நிய வியாபாரியும் சமமாகிடுவான். முஸ்லிம் வியாபாரி இடத்துல முதலாவது வர வேண்டிய தகவை அல்லாஹ் தருவான். ஒரு சபபுக்காக, சுண்ணத்துக்காக பஜார்ல இறங்கி இருக்கிறேன், ஏற்கனவே எனக்கு தர வேண்டியது முடிவாக இருக்குது, இந்த நம்பிக்கையோடு பஜாருக்கு போறவர் முஸ்லிம் வியாபாரி. என் குர்ஆன் சொல்லுது, வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வை யார் நம்புறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். ஹதீஸ் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீங்க முறையாக நம்புவீங்கன்னா பறவைகளை பார்த்து படிங்க. தவக்குலுக்கு கிடைக்கிற கூலி வானத்தில ஆகாயத்துல பறக்கிற பறவைகளை பார்த்து படிங்க. பறவைகளுக்கு ரிஸ்க் தாரது போல ரப்பு தருவான். லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர். பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுத்தது போல தருவான். பறவைகளை பாருங்க, காலையில எழும்பி ஒரு ஹரக்கத்தான் செய்யும், கூட்டில இருந்து காலையில பறக்க. அந்த பறவைக்கு தெரியாது எந்த மரத்தில இந்த சாப்பாடு இருக்கு, எந்த குளத்திலே என்ற சாப்பாடு இருக்கு, எந்த கடலிலே என்ற சாப்பாடு இருக்கு, பறவைக்கு தெரியாது. வெறும் வயிற்றுடன் காலையில புறப்படுது. எந்த பறவையும் பட்டினியிலே திரும்புறது, சாப்பிட்டு தான் வருது. இது போல வியாபாரிக்கு தருவான். அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு பஜாருக்கு போனா உன்னை கஷ்டப்படுத்த மரப்பு தருவான். ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட வியாபாரிகள் உருவாக்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சுஜூது செய்து கொண்டிருக்கிற ஆபிதுகளை மட்டும் உருவாக்கினார்.
அவர்களை சுற்றி பெரும் பெரும் வியாபாரிகள் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னுல் அவாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பெரும் பெரும் செல்வந்தர். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சாங்க, ஏற்றுமதி இறக்குமதி. இப்போ இறக்குமதி கப்பலில் கொண்டு வரப்படுகிறது, கடலில் வரும் கப்பலில். அப்போ இறக்குமதி பாலைவன கப்பலில் செய்யப்பட்டது. பாலைவன கப்பல் ஒட்டகம். இந்த எல்லா சஹாபாக்களும் முதலாவது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையை ஆழமாக வச்சு. இதுல ஒரு உதாரணம் போதும். மிகப்பெரிய செல்வந்தர் தான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. மக்காவிலே ஒரு பெரும் கோடீஸ்வர பெருமானாக இருந்தார். ஹிஜ்ரத்துடைய கட்டளை வருகிறது, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிடுங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்காக அவருடைய எல்லா சொத்துக்களையும் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மதீனாவுக்கு புறப்படுறார். ஆனால் குறைசி வாலிபர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க போறது வேற விஷயம், இந்த சொத்துக்களை எப்படி மதீனாவுக்கு கொண்டு போகலாம்? மக்காவில உழைச்ச சொத்து, இந்த பூமியில உழைச்ச சொத்து. ஹிஜ்ரத் வேண்டுமாக இருந்தால் சொத்துக்களை விட்டுட்டு போங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, நான் வாயால சொல்றதும் லேட்டு, நீங்க காதால கேட்கிறதும் லேட்டு. ஆனால் அந்த நிலைமையை உணர்றவருக்கு தான் தெரியும். காலில இருக்கிற செருப்பையும் கொடுத்துட்டு தான் போனான், காலில அணிந்திருந்த செருப்பையும் கொடுத்துட்டு தான் போனான். மக்காவுடைய வீட்டிலிருந்து கோடீஸ்வர பெருமகனாக வெளியேறினார். சில நாட்களில் மதீனா முனவ்வராவின் மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார், ஒன்றும் இல்லாத ஃபகீராக. இரவு ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்து காலையில ஏழையாகிறதாக இருந்தால் அது ஒரு மனம் தாக்குமா? திடீரென்று வாழ்க்கை மாறுறத ஒரு மனம் ஏற்றுக்கொள்ளுமா? எவ்வளவு பெரிய ஒரு மனத்தாக்கம் உண்டாகும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரே மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார். கஷ்டத்துடன் இழந்து வருகின்ற மனிதருக்கு உதவி செய்வது சக முஸ்லிம்களுடைய கடமை. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உள்ள ஆகப்பெரிய செல்வந்தரை அவருடன் இணைக்கிறார்கள். யார் மதீனாவின் செல்வந்தர்? சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா. அவர் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார், புகாரி ஷரீஃப்ல இது இருக்குது, அப்துல் ரஹ்மான், நான் தான் மதீனாவிலே உள்ள ஆகப்பெரிய செல்வந்தன். மதீனாவில் உள்ள அதிகமான பேரீத்த மரங்கள் எனக்கு சொந்தமானன. இந்த மரங்களில் பாதிய உங்களுக்கு தரேன், பாதிய உங்களுக்கு. மக்காவில் இழந்த அந்த பொருளாதாரத்துக்குள்ள கேபிட்டல் கிடைச்சது, மூல பணம் கிடைச்சிருக்கு. சொத்தில பாதிய கொடுக்கிறேன். மனைவி இல்லையா? எனக்கு அழகான 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், விரும்பியவளை காட்டு விட்டு தருகிறேன், அவளோட நீ வாழலாம். பொருளும் கொடுத்து பொண்ணும் கொடுக்கிறார். இங்குதான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நான் யார் என்பதை உணர்த்துகிறார். நான் உலகில் உள்ள ஏனைய வியாபாரிகளை போன்றவன் அல்ல, நான் பிற மதங்களில் உள்ள வியாபாரியை போன்றவன் அல்ல. இழந்தேனே, இழந்ததை திரும்பவும் பணத்தால் தான் அடையலாம் என்று நம்பியவன் அல்ல. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்விடம் 13 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவன். நான் சொன்னார்கள் சஅத் இப்னு ரபீயை பார்த்து, சஅத், நீங்க பாதி சொத்தை தந்தீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும். மனைவியை கூட தர முன் வந்தீங்களே, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனால் இந்த சொத்துக்கள் வேண்டாம். தான் அல்லாஹ்வை நம்பிய ஒரு முத்தவக்கில் என்பதை காட்டுகிறார்.
நான் ரப்பை நம்பித்தான் அவ்வளவு சொத்துக்களையும் மக்காவினை விட்டு வந்திருக்கிறேன். யாரின் உதவியையும் நான் எதிர்பார்த்து வந்தவன் அல்ல. எனக்கு பஜார காட்டித்தான். ஈச்சம்பளம் எடுத்தார், இங்கிட்டு வித்தார், தயிர் வாங்கினார் வித்தார், நெய் வாங்கினார் வித்தார், இன்னொரு கேபிட்டல் கிடைச்சது. வியாபாரம் ஆரம்பம். கொஞ்ச நாட்களில மதீனாவின் மேட்டு பகுதியான அவாலியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தில் போறான். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான காண்றாங்க, உடலில் மணவாளர் பூச்சுகின்ற அத்தரின் அடையாளங்கள் தெரியும். மஹியம் யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் புது மாப்பிள்ளைய போல அத்தர் பூச்சிட்டு இருக்கிறீங்களே. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு கல்யாணம் நடந்துருச்சு. தஸவ்வஜ்துல் பாரிஹா. அடே, சந்த பொண்ண வானான்னு சொன்னீங்க, நேற்றிரவு கல்யாணமா? அன்சாரி பெண்ணை முடிச்சீங்க. கேட்டாங்க, எவ்வளவு மகர் கொடுத்த? வஜ்ன நவாத்தி மின் தஹப். ஈச்சம்பள கொட்டை அந்த கீட்டில இருக்கக்கூடிய அளவை புகஹாக்கள் எழுதுறாங்க, ஒரு தங்க காசின் 1/4 ருபு தீனார் மகர் கொடுத்து முடிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறான், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா போட்டு. கொஞ்ச நாளையில, சில நாட்களில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சதகா செய்தார், ஒரு இடத்துக்கு தர்மம் செய்தார். எவ்வளவு தெரியுமா? 40,000 தங்க காசு. தர்மம் 40,000 தங்க காசுன்னா செல்வம் எவ்வளவு? வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய சொத்துகள் கணக்கிடப்பட்டுச்சு. அவர்களுடைய சொத்துகளின் பெறுமதி 32 லட்சம் தங்க காசு, சுமாராக 17 லட்சம் பவுண்ட். கொடுத்த முதலை எடுக்கல, கொடுத்த மனைவி எடுக்கல. நான் முத்தவக்கில், அல்லாஹ்வை நம்பி ஹிஜ்ரத் வந்தவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கொடுக்கலையா? முஸ்லிம் வியாபாரி அல்லாஹ்வின் மீது தவக்குலை படித்தால் அவனுக்கு பொய் சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டிய தேவை வராது. ஏமாற்றி வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை வராது. மற்ற வியாபாரியை வீழ்த்த வேண்டும் என்ற கபடத்தனம், பொறாமைத்தனம் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரி இந்த தவக்குலை இந்த கொலைதில படிக்கிறது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு கொடுக்க காலேஜ் இருக்கு, பிசினஸ்ல டிகிரி படிச்சு கொடுக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி இருக்குது. பிசினஸ் மேனுக்கு தேவையான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை படிச்சு கொடுக்கிற காலேஜ் எங்க? அதுதான் ஈமானுடைய சபை. அது மஸ்ஜிதுகளுக்கும் வீடுகளுக்கும் தான் சாத்தியம், ஈமானுடைய இடங்களுக்கு தான் சாத்தியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஹஜ்ரத் அவர்கள் மாலை நேரம் ரொம்ப கவலையை வெளிப்படுத்தினார்கள். அக்கரை பற்றிலிருந்து பொத்துவில் வரைக்கும் 100 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் பரவல்ல, உருவாகல்ல. மருதமுனையில் இருந்து காத்தான்குடி வரைக்கும் உள்ள அந்த நீண்ட பிரதேசத்தில் முஸ்லிம்கள் உருவாகல்ல. அவருடைய பேச்சின் சாராம்சம் என்னவென்றால், அப்படி உருவாக்குபவர்களை உருவாக்கும் சபைகள் இல்லை. அப்படி உருவாக்குபவர்களை எந்த சபை உருவாக்குது? எங்க அவங்களும் உருவாக்குற ப்ரொடக்ஷன் எங்க? அப்படிப்பட்டவர்களை உருவாக்கும் மையங்கள், மத்திய நிலையங்கள் எங்க? ஃபேக்டரிகள் எங்க? அந்த ஃபேக்டரிகள் தான் ஈமானுடைய மஜ்லிஸ்கள். ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்துதான் தமீமுத்தாரி உருவானார். ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்துதான் அலா இப்னுல் ஹம்ரமி உண்டானார். ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்தான் ஹுதைஃபா உண்டானார். ஈமானுடைய மஜ்லிஸில் இருந்துதான் ஹஜ்ரத் உமர் உண்டானார்.
ஈமானுடைய மஜ்லிஸிலிருந்துதான் வியாபாரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உண்டானார். ஈமானுடைய மஜ்லிஸிலிருந்துதான் மிக பெரும் வியாபாரி அபூபக்கர் சித்திக் உண்டானார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரொம்ப அவசரமாக முழு ஊருமாக இணைந்து ஈமானுடைய சபைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யும். அந்த ஈமானுடைய சபைகளில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெரிய பாடம் நடத்த தேவையில்லை. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாக்குகளில் நம்பிக்கையை உண்டாக்கு. நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. பிரசிடென்ட் சொன்னார் நடக்கும், முழு ஊருக்கு நம்பிக்கை இருக்கு. பிரதமர் சொல்லி இருக்கிறார் நடக்கும். கட்சி தலைவர் சொல்லிவிட்டார் மீட்டில் நடக்கும். ஊரினுடைய எம்பி சொன்னார் நடக்கும். ஹாஜியார் சொன்னார் நடக்கும். அல்லாஹ் சொன்னார் சொன்னார். ஆனா நாங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் சொன்னா கொஞ்சம் இழுப்பு, சுவிங்க மாதிரி இழுக்கு, ஏழுக்குது. அந்த இழுப்பை இல்லாமலாக்கத்தான் ஈமான் மஜ்லிஸ் செய்யும். ஈமானுடைய மஜ்லிஸ்களில் அல்லாஹ் குர்ஆனில் தந்துள்ள ஒவ்வொரு வாக்கிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நம்பிக்கை உண்டாக்குங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சுபஹ் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வாக்க படித்தார். யாரு ஒரு திர்ஹம் சதகா செய்வாரோ 10 மடங்கு கிடைக்கும். நம்பிக்கை கல்வியில உண்டாயிருச்சு. மஸ்ஜிதுக்கு வெளியில போறார், ஒரு யாசகன் கை நிற்கிறான், ஏதாச்சும் கொடுத்துரு. வீட்டை போய் தட்டினார். மனைவி சொல்றா முழு வீட்டு செலவுக்கும் இருக்கிறது 6 திர்ஹம் தான், 6 ரூபாய் இருக்கு. சொன்னார் இருக்கிறத கொடுங்க. 6 திர்ஹத்தையும் வாங்கி யாசகன் கையில் கொடுத்தார். எதுவுமே இல்லை, தானும் சாப்பிடணும், குடும்பமும் சாப்பிடணும். ஆனால் அல்லாஹ்வுடைய வாதாவில் நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்தார். ஒரு மனிதர் ஒட்டகத்தோட வாரார். ஒட்டகத்தை விற்க போறீங்களா? ஆமா விற்க போறேன். எவ்வளவு விலை? 140 திர்ஹம். கொடுங்க. 5% காசு இல்ல, 140 திர்ஹத்துக்கு ஒட்டகத்தை வாங்கினார். இன்னும் கொஞ்சம் முன்னால போனார். இன்னொரு மனிதர் வாரார். ஒட்டகத்தை விற்க போறேன், எடுக்க போறீங்களா? எவ்வளவு விலை? 200 திர்ஹம். வாங்குறேன். ஒட்டகத்தை கொடுத்தார், 200 திர்ஹத்தை எடுத்தார். 140 ஒட்டகக்காரருக்கு கொடுத்தாச்சு, 60 லாபம். 6 கொடுத்தார், கொஞ்ச தூரத்திலே 60 கிடைச்சு. ஒன்றுக்கு 10, 60 திர்ஹத்தையும் காலையில் எந்த கையால் மனைவி 6 திர்ஹத்தையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு தந்தாலோ அந்த மனைவியின் கையிலே கொடுத்து விட்டு சொல்கிறார், நான் வியாபாரத்தில் சம்பாதித்தது என்று சொல்லல, மனைவியும் இதை படிக்கணும். அதுக்காக சொல்கிறார், ஹாதா மா வஅதனல்லாஹு அலா லிசானி நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இதுதான் எங்களுடைய ரசூலுல்லாஹ்வின் நாவினால் எங்களுடைய ரப்பு தந்த வாக்குறுதி. ஒன்றுக்கு 10 குடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானுடைய சபைகள் உருவாக்கப்பட்டால் குத்துவாக்களில் பேசப்படுகிற இல்ம் என்ற அந்த உருவங்களுக்கும் உயிர் கிடைக்கும். பேசப்படுகிற விடயங்கள் ஊரில் ஹயாத்தாகும். வட்டியும் இல்லாமலாகும், போதை பொருட்கள் இல்லாமலாகும், விபச்சாரம் அழிந்துவிடும், தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் விழிப்பார்கள், ஊரிலே உள்ள முஸ்லிம்கள் புத்துணர்வு பெற்ற சக்தி மிக்கவர்களாக மாறுவார்கள். ஒரு முஸ்லிம் போதும், முழு நாடும் ஹயாத்தா, முழு நாடும் ஹயாத்தா. இந்த நாட்டுக்கு இஸ்லாத்தை பரப்ப யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்? உலகத்துக்கு வந்த முதல் முஸ்லிமே கால் பதித்த பூமி இது. முதல் நபி, முதல் தாயி, முதல் ஹாஜி இறங்கின பூமிதான்
இலங்கையினுடைய பூமி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதனால் இந்த சபைகளை நாம் உருவாக்கி அந்த சபைகளிலிருந்து தீனுக்கு தேவையானவர்களை உற்பத்தி செய்து விட்டால் தீனுடைய எல்லா ஷுபாக்களும் எல்லா கிளைகளும் நிச்சயமாக ஆயாத்தா. இதுதான் மாலையில் செய்யப்பட்ட பயானின் சாரம்சமும் அந்த பயானினுடைய தெளிவுரையும் இதுதான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சபைகளில் இதற்கு பிறகும் முக்கியத்துவம் கொடுத்து நேர காலங்களை கொடுத்து வந்து உட்கார்ந்து கேட்டு அவைகள் மூலம் பிரயோசனம் அடைந்து இதிலிருந்து நாம் என்ன விடயங்களை சரியாக விளங்கினோமோ கிரகித்தோமோ அதை மற்றவர்களுக்கு தாவத்து கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பூரா உம்மத்தினுடைய கவலையையும் நெஞ்சங்களில் எங்களுடைய சிந்தனைகளை எடுத்து பாடுபட அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.